நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த ஞான மண்டபத்தை ஐயா மிஸ்டர் விஸ்வநாதர்கள் திறந்து வைக்க, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க ஆடிட்டர் அண்ணன் மிஸ்டர் நாராயணன் அவர்கள் துவங்கி வைப்பார்கள். இதை அமைதியாக இருந்து கேட்டு இந்த பாபாவினுடைய அருளாசை நீங்கள் எல்லாம் பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி பாபா இயற்றிய இந்த பாடலை நாங்கள் அனைவரும் பாட இருக்கின்றோம். திருக்கதவு திறக்க வேண்டுதல் அண்டகுலம் தேவர் முதல் அவனியோர் கருளம் ஆவரித்தே ஆகமனை வேதமறை இதிகாச புராண கலை அறகோதியே தெளிந்து பண்டு முதல் இருந்தளவும் பதிலேடி பலகோணம் பலநாடு பல வீதியும் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் கவியுரை தகுந்திறமை வல்லவர்கள் உண்டோ சாரண்யவனம் யாவுமே கூர்ந்து கண்ட இருளிகளும் மொழிவரிசி சித்தர் முதல் ஆயிரி யாவர்களும் கண்டதிலை கண்டது கல்வியுளம் ஏங்குகிறோம் கண்டுகொள்ளும் தருணமிருவார் மெய் குருவே சமாதான இல்ல அதிபரே அருட்கதவன் திறந்த அருளே திரு அருளே குரு அருளே சரண் சரண் சரணம். இப்பொழுது எங்கள் அருமை சகோதரர் முன்னாள் கலெக்டர் விஸ்வநாதன் திறந்து வைக்கிறார்.
எல்லோரும் அப்படியே உட்காந்தீங்கன்னா இந்த சுவையான இந்த ஞான விஷயத்தை உங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். நீங்க தேடி போனா கூட கிடைக்காது. வந்திருக்க வாய்ப்பை நீங்க அமைதியா உட்காந்து கேட்டு, என்ன கொஞ்சம் ஒரு சில நேரம் தான் பேச போறாங்க, அமைதியா உட்காந்து கேளுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காந்தீங்கன்னா எங்க ஆடிட்டர்கள் பேச போறாங்க. எல்லாருமே 2 நிமிஷம் பேசுவாங்க. ஆனா எங்க ஆடிட்டர்கள் முதல்ல இது இந்த உரையை துவக்கி வைக்கிறாங்க. சொல்லித்தர மனம்னா என்ன, நாமன்னா என்ன, டெய்லி வாழ்க்கையில நம்ம நடந்துகிட்டு இருக்கிறத, செய்துகிட்டு இருக்கிறத, சாதிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கறது பார்த்தா ஒண்ணும் இல்லைங்கிறது இந்த நிலையை வந்து உங்களுக்கு தெரியும். இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு பாபா எங்க சகோதரர்லாம் அனுப்பியிருக்காங்க. அவங்க பேசுறதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் அப்படி ஆகுறதுக்கான வாய்ப்பு இறைவன் சீக்கிரமா கொடுப்பா. ஏன்னா இது வந்து காசு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை, பணங்கள் கொடுத்தாலும் கிடைக்காத விஷயம். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஒரு சப்போர்ட் செய்திடலாம், ஒரு பொலிட்டீஷியனை பிடிச்சா கிடைச்சிடும். ஆனா இதெல்லாம் வந்து இறைவன் அனுசரணம் பண்ணணும். அதாவது இறைவன் அனுகிரகம் பண்ணணும். அந்த இறைவன் அனுகிரகம் பண்ணனா ஒரு குருநாதரை பிடிக்கணும். குருநாதர் எப்படிப்பட்ட குருநாதரா இருக்கணும்னா, நமக்கு நாம போய் ஈஸியா அடைகிற மாதிரி ஒரு குருநாதரை காசு கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குருநாதர், உண்மை குருநாதர். நம்ம எல்லாம் ஒரு கடையத்துல நம்ம எல்லாம் எங்க போய் சேரணுமோ அந்த சேர வேண்டிய இடத்துக்கு உரிய குருநாதர் அவர் அடைஞ்சிருக்கிற இந்த எங்க மெய்ப்பிரிவில் சகோதரர் வந்திருக்காங்க. இவங்களுடைய நிலைகள் எல்லாமே யாரும் சாதாரணமா இல்லை வந்திருக்கவங்க எல்லாம். எங்க அண்ணன் விஸ்வநாதன் கலெக்டர், எங்க அண்ணன் ஆடிட்டரு, 300 கம்பெனி கையில் இருக்கு. எங்க அண்ணன் எக்ஸ்போர்ட் கம்பெனி பல வேலை நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து முத்து பவுளம் என்னன்னா அந்த மாதிரி நவரத்தினங்கள் என்னன்னா பார்த்தே சொல்லக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு பெரிய தொழிலதிபர். அப்படி எங்க அவரை பற்றி நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எங்க கூடவே எங்க எல்லா சுகங்களுக்கும் காரணமா இருக்கிற எங்க சகோதரர் அவங்களும் உங்களோட பகிர்ந்துக்குவாங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிற சொல்றதுக்கு எதுக்காகன்னா, பிறவி நம்ம எடுத்துக்க பிறவினுடைய பலன் என்ன, நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி நாங்க கேட்டாதான் எங்களுக்கு பெருமை. நான் சொல்றது நான் எங்களுக்கு தெரியாத விஷயத்த இவங்களுக்கு தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ சிறப்பா சொல்ல போற விஷயத்த கவனமா கேளுங்க. இது கேட்ட உடனே உங்களுக்கு சாப்பாடு தான் ரெடியா இருக்கு. அதனால அந்த சாப்பாடு கிடைக்கும், இது கிடைக்காது உங்களுக்கு. இனிமே இது கிடைக்கணும்னா நீங்க இவங்க எல்லாம் கூப்பிடுறது பெரிய விஷயம். இவங்க சாதாரணமான இல்ல, சாதாரண நேரத்தை ஒதுக்கி உங்கள்கிட்ட பேச முடிகிற தகுதியில் உள்ளவங்க கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பெரிய நிலையில் இருக்கிறவங்க. ஏதோ இன்னைக்கு இறைவன் பாபா மூலமா உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை நீங்க அமைதியா கேட்டு எல்லாம் இன்பம் அடையணும், இறையருள் அடையணும். எங்க பாபாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கணும்னு வாழ்த்தி அண்ணா நான் பேச அழைக்கிறேன். சஞ்சமாம் என்குருவே தானவனோடு ஆனவரே, வஞ்சம் கற்றுமோ வல்லவரே, விஜய் என்ற விஞ்ஞானம் தந்து உயர்ந்த மெய்ப்பொருளோடு ஆட்சியனை அஞ்ஞானம் காப்பாடு. இந்த கோயில் விழாவில் நம்ம எல்லாரையும் சிறப்பு விருந்தினர்களாக வச்சு இந்த மண்டபத்தை திறக்கிறதுக்காக, தியான மண்டபம் சொல்லி திறக்கிறதுக்காக குருமகான் அவர்களே அழைச்சிருந்தாங்க. குருமகான் அவர்கள் வந்து இந்த ஆணி திருமஞ்சனத்துக்காக ஒரு தவசு மேற்கொண்டு இருக்கிறதுனால இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அவருடைய நல்லாசிரியரோட எங்களை போய் நீங்க போய் அதை எங்களுடைய பிரதிநிதியாக அண்ணன் விஸ்வநாதன் அண்ணாச்சி ஐஏஎஸ் அவர்களை வந்து அனுப்பி இதை திறந்து வச்சு நீங்க சிறப்பு செய்யணும்னு சொன்னாங்க. அது பிரகாரம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். முதலாவதாக ஆரம்பத்தில் அடிப்படை என்னன்னா, இறைவன் யார், மனிதன் யார், எதுக்காக நம்ம கோயிலுக்கு வரோம், கோயில்ல இறைவன் இடத்துல எது நம்ம இடத்துல கிடைக்க போகுது, இதுல ஒரு தெளிவில்லாத மக்களாகத்தான் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பாக்குறோம், வீட்டுல அண்டா நிறைய தண்ணி இருக்கு, ஆனா கோவில்ல தான் தீர்த்தம் இருக்கு. நம்ம வீட்டுல சாதம் இருக்கு, பிரசாதம் வந்து கோயில்ல தான் இருக்கு. ஏன் இதனுடைய உன்னதம் அப்படின்னா, இதை ஒரு படிப்பாக, ஞானத்தை இறைவனை பற்றிய ஒரு இதை ஒரு படிப்பாக சொல்லித்தரக்கூடிய ஒரு குருகுலம். இதுதான் பாபா அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற சமாதான இல்லம். இதுல வந்து இறைவனை பற்றிய படைப்புகளை படிப்பை நாளாக பிரிக்கிறாங்க. நம்ம இந்து மதத்திலேயும் சரி, முகமதிய மதத்திலும் சரி, எல்லா மதங்களும் நாளாக பிரிச்சிருக்கு. முதல் இது சரி, இரண்டாவது கிரியை, மூன்றாவது யோகம், நான்காவது ஞானம். இந்த சரியில் சொல்லும் போது திருமூலர் சொல்கிறார்,
நீங்கள் எல்லா கோயில்களையும் சென்று பாருங்கள், எல்லா கோயில்களையும் போய் பாருங்க. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுதல் சாலவும் என்று. அப்படி என்றால் ஆலயத்தில் இருப்பது என்ன, கோவிலில் இருப்பது என்ன? அதில் முதலில் சரியில் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க பெரிய ஆகம விதிகள் கட்டப்பட்ட கோயில்களை பார்த்தீர்களே, ஆனால் வெளியில ஒரு குளம் இருக்கும். அது எதற்காக இருக்கும்னா மனிதனை நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக இருக்கும். அதே இது பிரகாரத்துக்குள்ள ஒரு சின்ன கிணறு இருக்கும், அது விக்கிரகத்தை சுத்தப்படுத்துறதுக்காக இருக்கும். அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துதான் விக்கிரகத்தை சுத்தம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த தண்ணியில இருந்துதான் தீர்த்தத்தையும் ரெடி பண்ணுவாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க சரியில போய் இறைவனை தேடுறீங்க, கிரியையில இறைவன் இருக்கிறான். இது உதாரணமா உங்களுக்கு நான் சொல்லணும்னா, ஒரு படத்தில் தேங்காயை நீங்க பாக்குறீங்க, அதை பார்த்து ஒரு குழந்தையிடம் காட்டினால் அது படத்தில் இருப்பது தேங்காய் என்று சொல்லுவோம். இதே மரத்துல இருந்து ஒரு தேங்காயை பிடிக்கிறீங்க, அதை அப்படியே நீங்க காட்டினீங்கன்னா அதுவும் தேங்காய் என்று தான் சொல்லுவோம். அந்த மட்டையை உரிச்சிட்டீங்க, மட்டையை உரிச்சிட்டு ஒரு தேங்காயை வைக்கிறீங்க, அது என்னன்னு கேட்டா அதுவும் தேங்காய்ன்னு தான் சொல்லுவோம். அந்த மட்டையும் கொட்டாங்குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பூவா வைக்கிறீங்க, அதையும் கேட்டா அதுவும் தேங்காய்ன்னு சொல்லுவோம். இது நாலுமே இறைவன் தான். இதை போலதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற நாலுல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே இறைவன் தான். ஆனா நமக்கு பயன்படக்கூடிய நிலையில இருக்கிறது அந்த பாயாசத்துல போடுறது மட்டையவோ இதையோ போட முடியாது நம்மளால. கடைசி எப்படி அந்த தேங்காய் பூவை மட்டும் நம்ம போடுறோமோ, அதே மாதிரி ஞானத்தில் நீங்கள் தரிசிக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். சிவன் என்பார். இப்ப நம்ம சொல்லுவோம் கண்ணன் ஆலையிலே கண்ணன், ஆலையில கண்ணன் பள்ளி கொண்டிருக்கிறார். ஆலையில என்ன, ஆலையில இருக்கிற ஆலையில பாக்குறதா நம்ம சொல்றது இல்லையா? பயிற்சி வழக்குல அந்த ஆளு இந்த ஆளு ஆளுக்கு ஒண்ணு அப்படின்னு ஆளுதான் யாரை கொடுத்துக்கிறோம்? ஒரு மனிதனை தானே குறிப்பிடுகிறோம். அப்ப அந்த மனிதனுடைய ஒரு மனசுக்குள்ள ஒரே கூடியவன் தான் கண்ணன். அந்த இடத்தில் இருக்கிறவன் தான் கண்ணன். பஞ்ச பூதங்களாகிய 5 குதிரைகளை கூட்டிய தேர் தான் நம்மளுடைய உடம்பு. இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள், உடம்புடைய அமைப்பில் இருக்கக்கூடியவை. இந்த தேரை கண்ணனாகிய இறைவன் பார்த்திபன் சொன்ன வழியில் செலுத்துகிறான். பார்த்திபன் என்பது நம்மளுடைய மனது. நாம் எங்கு செலுத்துகிறோம், எங்கு செல்ல விரும்புகிறோமோ அங்கு இறைவனை இழுத்து செல்கிறோம். அவன் ஆயுதம் ஏந்துவதில்லை, அவனுக்கு எந்த பாவமும் அவனை பிடிப்பதும் இல்லை. உதாரணமாக அறிவை பற்றி நாம் முதலில் அறிய வேண்டும். அறிவு என்றால் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு நாம் சொல்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஓரறிவு இருக்கிறது ஒரு தாவரத்திற்கு. உதாரணமாக தென்னை மரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சாதாரண மோசமான தண்ணீரை நாம் அதுக்கு விடுகிறோம், அது நல்ல பரிசுத்தமான ஒரு தண்ணீரை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் நாம் மினரல் வாட்டர் சாப்பிட்டு மோசமானதை நம்ம வெளியிடுறோம். அப்ப அந்த ஓரறிவு நம்ம இடத்துல இல்லையா? அப்ப சாதாரண ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு ஒரு நாயை விரட்டுறாங்க, நாய் பின்னாடியே துரத்திட்டு போகுது. ஏன் மனிதன் அதை செய்ய முடியாதா? மனிதனுடைய அந்த உணர்வு அறிவு இல்லையா என்றால், இந்த அறிவு உணர்வாக விலங்குகளிடத்தில் விளங்குகிறது. அதை இறைவன் அந்த அறிவை உணர்வாலே செய்து கொடுத்து, அதுக்கு எதுவும் வேற சொல்லிக் கொடுக்கல. ஆனா மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு என்று சொல்கிறோம். அந்த 6 அறிவு என்ன? அப்ப மனிதனிடத்தில் எந்த உன்னதமும் இல்லையா? மனிதனிடத்தில் எல்லா உன்னதமும் இருக்கிறது. இதை தாண்டி இறைவனும் இருக்கிறான். 6 அறிவு என்பது மண்ணை பற்றிய அறிவு. எந்த விலங்கு விவசாயம் செய்கிறது, எந்த விலங்கு மண்ணை பயன்படுத்துகிறது, தண்ணீரை பற்றிய அறிவு, காற்றை பற்றிய அறிவு, நெருப்பை பற்றிய அறிவு, ஆகாயத்தை பற்றிய அறிவு, 6வதாக இறைவனை பற்றிய அறிவு. இந்த 6ம் கூட இருந்தவன் தான், 6ம் உடையவன் தான் 6 அறிவு கொண்ட மனிதன். எந்த பள்ளிக்கு எந்த ஒரு விலங்கினமாவது பள்ளிக்கூடம் நடத்துதா? இல்ல எந்த ஒரு விலங்கினத்துக்காவது நம்ம சொல்றோமா சொர்க்கம் இருக்கு, நரகத்துக்கு போய் இந்த பசுமாடு நிச்சயமா சொர்க்கத்துக்கு போகணும் யாராவது சொல்றாங்களா? இல்ல. ஆனா மனிதர்களை சொல்றோம், இவர் சொர்க்கத்துக்கு போவார், இவர் நரகத்துக்கு போவார். எதை வச்சு சொல்றோம்? அவர்களுடைய எண்ணத்தை வச்சு சொல்கிறோம். மனிதன் நாம் சொல்கிறோம் 7 மலையான் என்று சொல்கிறோமே, அவன் யார்? பஞ்சபூதங்கள் அடங்கிய, பஞ்சபூதங்கள் கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த 5 தாங்கி இருக்கிற இந்த உடம்புக்குள்ளதான் இந்த 7 மலையான் இருக்கிறார். எப்படி 7 மலை என்று சொல்கிறோம்? பஞ்சபூதங்கள் 5, 6வதாக நமது மனம், அதையும் தாண்டி இருக்கக்கூடியவன் அந்த இறைவன்.
அந்த கோவிந்தனை தான் சொல்கிறோம். பஞ்சபூதங்களை தாண்டி ஏழுமலையான் என்று சொல்கிறோம். கண்ணன் புல்லாங்குழல் வாசிப்பதாக சொல்கிறார்களே, அந்த புல்லாங்குழலுடைய இசை 7 சுரம் என்று சொல்கிறோம். ஒருவர் மண்ணினுடைய சுரத்தை மட்டுமே ரசித்துக் கொண்டு மண்ணையே உழுது வாழ்க்கையை கழிக்கிறார். இன்னொருவர் தண்ணீரினுடைய சுரத்தையே ரசித்துக் கொண்டு தண்ணீரின் மூலம் வாழ்க்கையை கழிக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் செலவழிக்கிறார்கள். 6வதாக ஒரு மனுஷன் அவர் மனம் போன போக்கிலே போய் மனதை சேர்க்கிறார். இறுதியாக 7வது இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை யார் பின்பற்றுகிறார்களோ அவர் இறைவனை அடைகிறார்கள். இந்த இறைவனை அடைவதற்கு எப்படி ஒரு டாக்டர் ஆவதற்கு ஒரு கல்வி இருக்கிறதோ, எப்படி ஒரு இன்ஜினியர் ஆவதற்கு ஒரு கல்வி இருக்கிறதோ, அதை போல ஒரு கல்வி சமாதான இல்லத்தில் கற்பிக்கப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், இறந்த வீடுகளில் பார்க்கிறோம், மேலே விழுத்த அழுவதை பார்க்கிறோம். என்னை விட்டுட்டு போயிட்டே அழுகிறாங்க. என்ன விட்டுட்டு போச்சு? சரீரம் அங்கேதான் இருக்கிறது. பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட சரீரம் அங்கே கிடைக்கிறது. அப்போது சென்றது என்ன? இறைவன் ஒருவன் தான் எல்லாரையும் படைத்தான். எல்லா மதத்தினரையும் இறைவன் படைத்தான். நாம் சொல்கிறோம், சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை என்கிறது இந்து மதம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்கிறது கிறிஸ்துவ மதம். நானே நித்திய ஜீவன் என்று சொல்கிறது புராணம். இதில் வேறுபாடு இல்லை. மனிதர்களுடைய வழியில் வேறுபாடு இல்லை. இறைவன் ஒருவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாமனாமே சென்றே புகுங்கதி இல்லை நின்றே நிலை வர நீர்நின் தீமனே என்று திருமூலர் பாடியிருக்கிறார். திருமூலர் 2 விதமான கோயிலை சொல்கிறார். வெளியே நாம் பார்ப்பது படமாடர் கோயில், இன்னொரு கோயில் இருக்கிறது, அது நடமாடர் கோயில். நாம் தான் அந்த நடமாடர் கோயிலுக்கு ஒன்றை நீங்கள் கொடுத்தால் அது எல்லா ஜீவன்களையும் போய் சேர்கிறது என்கிறது. கண்ணன் ஒரே ஒரு பறக்கையை தான் உண்டார். அவனுடைய எல்லாரும் 4000 பேர் அவர் உண்டதுக்கான சமமாயிருக்கு. அந்த எப்படி அதை செய்தார்? கண்ணன் என்பவன் யார்? நாம் சொல்கிறோம் பார்த்திபம் என்று சொல்கிறோம். பார்த்திபன் என்றால் யார்? ஜோதியை உடையவன் அல்லவா பார்த்திபன்? நிற்கின்ற போதே நிலையுடையான்கள் கற்கின்ற செய்யும். அதாவது கோயில் வணக்கத்தை பற்றி சொல்கிறோம், இறைவனை வணங்குகிறோம், கையெழுத்து இப்படி கும்பிடுறோம். இப்படி கும்பிடுறோம் யார் நமக்கு சொன்னது? வேதத்தில் சொல்லி இருக்கிறதா? ஏதாவது ஒரு வேதத்தை பார்த்தோமா? நம்ம தந்தை அப்படி செய்திருப்பார், இல்லை என்றால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறதா அப்படி செய்திருப்பார். ஆனால் திருமந்திரத்தில் சொல்லி இருக்கிறது, தொழுகையை பற்றி சொல்லி இருக்கிறது. நீங்கள் நின்று தொழுங்கள், கிடந்தென்றான் தன்னை என்றும் தொழுங்கள், எழில் வரும் ஜோதியை வணங்குங்கள். இந்த ஜோதி தான் மனிதனுக்கு ஜீவனாக இருக்கிறது. இந்த ஜோதி ஒருத்தனுக்கு திடமாக இருந்தால் அவனுக்கு மரணமே இல்லை. இந்த ஜோதியை திடமாக இருக்கிறதா இல்லையா என்று ஒரு குரு பார்த்து சொல்கிறார். அதை திடப்படுத்தக்கூடிய ஒரு குரு. நம்ம இதையும் விட்டுட்டு அதையும் விட்டுட்டு கடைசியில் கிளி ஜோசியக்காரன் ஜோதிடம்னு போனது அவங்ககிட்ட போய் விட்டுறோம். அவனுக்கு ஜோதியும் தெரியாது, ஜோதியினுடைய இடம் தெரியாது, நமக்கு சொல்றது இது தெரியாது. அப்ப உண்மையான ஜோதி என்னது? அப்ப இந்தப்பட்ட ஜோதியை தான் கண்ணன் அந்த ஜோதியாக இருக்கிறான். பகவத்கீதையில் அவர் சொல்லியிருக்கிறார். கண்ணன் சொல்றான், பிறரிடத்தில் செல்லாத பக்தியால் மட்டுமே என்னை உள்ளவழி காண்தலும் என்று புகுதலும் முடியும். அப்ப கண்ணனை நம்ம பார்க்கலாம். கண்ணனிடத்தில் நாம் 2 கலக்கலாம், நாம் சேரலாம். பிரேதங்களை வணங்குவர்கள் பிரேதத்துடன் சேர்கிறார்கள், கல்லை வணங்குவர்கள் கல்லுடன் சேர்கிறார்கள் என்கிறார்கள் கண்ணன். அதை ஏன் நாம் நடந்து விட்டோம்? 108 தீட்சைகளை ராமனுக்கு கண்ணன் சொல்லி இருக்கிறார். அதில் ஒரே ஒரு வார்த்தை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இறைவனை பற்றிய ஒரு கேள்வி அனுமன் ராமனிடத்தில் கேட்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறார்? இறைவனை நான் எங்க பார்க்கலாம்? காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா எங்க பார்க்க முடியுது? நம்மளுடைய சுவாசத்துக்கு பக்கத்துல வச்சா பார்க்க முடியுது. அதே போல இறைவன் எங்கே இருக்கிறான்? இறைவனை எப்படி நான் தரிசிக்கிறது? அப்போது சொல்கிறார், இறைவன் மனிதனிடத்தில் கட்டை விரல் அளவிலான ஒரு இருதயத்தில் இருக்கிறான். அந்த இருதயத்தில் இந்த இறைவனை தரிசித்தவன் பிறவி பெருங்கடலை நீந்துகிறான். அவனுக்கு இனிமேல் பிறப்பதில்லை. இதே போன்ற நம்ம ஜோதி பார்த்திபன் என்று சொல்கிறோம். இந்த ஜோதியை அறிந்தவர்கள் என்பதற்காகத்தான் நாம் நாமமே எட்டிக் கொள்கிறோம். நீங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம், கண்ணனுக்கு நெய் வெண்ணெய் வெண்ணெய் தாலி கண்ணன் என்று சொல்லுவோம். அந்த வெண்ணெயிலே ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணன். அந்த இடத்தை நான் அறிந்து கொண்டேன் பார் அப்படி என்று போடுறதுதான் இந்த வெண்ணெயில் ஒரு ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறது. அதான் ராமன். அப்போ உங்கள் கண்ணனுடைய இடம் உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? கண்ணன் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டும் அல்லவா? நாம் சொல்கிறோமே, இறந்தவருக்கும் உயிரோடு இருக்கிறவங்க என்ன வித்தியாசம்? ஜீவன் போயிருச்சுன்னு சொல்றோம். ஜீவன் இருந்த இடம் நமக்கு தெரியுமா?
அப்போது ஜீவன் இருந்த இடம் இங்கே. அப்படி இருந்தால் அல்லவா நாம் அவனை தரிசிக்கலாம். இந்த ஜீவனை பற்றியும் மனிதனை பற்றியும் முறையான ஒரு கல்வி, எப்படி ஒரு மருத்துவருக்கு படிக்கிறோமோ, எப்படி ஒரு இன்ஜினியருக்கு படிக்கிறோமோ, எப்படி ஒரு கல்வி பயில்கிறோமோ, அதே போக ஜீவனை பற்றிய ஒரு கல்வியை தான் எங்களுடைய பாபா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எங்கள் பாபா அவர்கள் அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். தியான மண்டபம் என்று சொல்கிறோம். தியானம் என்பது ஒரு தவத்துக்கு சமம். தியானம் என்பது தவத்துக்கு தான் சொல்கிறோம். தவம் என்றால் என்ன, தியானம் என்றால் என்ன? தவத்தின் அளவே தான் பெற்ற செல்வம் என்கிறோம். நம்மளுடைய செல்வம் எல்லாம் வெளியில் இருக்கிற செல்வம் எல்லாம் நம்ம கூட வரப்போவதில்லை. நம்ம கூட வரப்போற ஒரே செல்வம் தவத்தின் அளவே தான் பெற்ற செல்வம். அந்த தவத்தை எப்படி செய்யறது? தவம் செய்வார், நாம் கர்மம் செய்வார். மனம் விரிந்து குவிந்தது மாதவம். அப்ப மனசு எப்படி விரிந்திருக்கு? மனதுக்கு காதல ஒரு பக்கம் இருந்தது, காதல் மனதுக்கு செல்லுங்க. நம்ம பேச கேட்டுக்கிட்டே இருப்போம், வீட்டுல என்ன நடக்குது ஒரு மனசுல போகுது. இப்ப மனது இப்படி விரிந்து போகக்கூடிய மனதை இறைவனை நோக்கி நீங்கள் குவித்தீர்கள் என்றால் அதற்கு பேர் தான் தவம். அப்போது மனம் விரிந்து குவிந்தது மாதவம். இது